காலையில் எழுந்ததும் என்ன டிஃபன்ட்டு யோசிச்சிங்களா? உப்புமா ரொம்ப ஈஸியானது. ஆனால் இந்த உப்புமா யாருக்குமே பிடிக்காது. அதை எப்படி நல்லா பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சமையலட்ட காசம்மன் குக் புக் ஜலீலா. ஒரு பெரிய வாயகன்ற பேனை எடுத்துங்க உப்புமா பண்ணுறதாக்கா. அதில் வந்து எண்ணெய் ஒரு நல்ல 3 டீஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக பொடியாக நறுக்கி சேருங்க. வெங்காயத்தை கருக விடக்கூடாது. பிங்கிஷாக அழகாக நல்லா ஒரு கருகாமல் ஒரு பிங்க் கலரில் வரணும். அது பச்சை மிளகா 2 போட்டுங்க. காஞ்ச மிளகா நான் ஒரு 3 போட்டு தாளிச்சிருக்கேன். பச்சை மிளகா கீரியும் போடலாம், பொடி பொடியாக அரிஞ்சும் போடலாம். நீங்கள் கருவேப்பிலை, முந்திரி அல்லது வேர்க்கடலை உங்களுக்கு வசதி போல் இருந்தாலும் ஒரு 6 பீஸு போட்டுக்கலாம். முந்திரினாக்கா 6 பீஸ் பொடி பொடியாக அரிஞ்சு போடுங்க. வேர்க்கடலைனாக்கா 2 டீஸ்பூன் போடுங்க. ரவா உப்புமா ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணிடலாம். யோசிக்காமல் 3 நிமிஷத்தில் பண்ணுற ரெசிப்பியாக நான் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து இது ரவா உப்புமா கேள்வி. நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்குன்னு வச்சிங்களேன். இது 3 பேர் சாப்பிட்லாம் அந்த உப்புமாவை. 1 கப் ஃபுல்லாக எடுத்திங்கனாக்கா 2.5 கப்பு வெந்நீர் எடுத்து வச்சுங்க. 2 கப்பு கரெக்டாக வேணும். 2 கப்பு சுட சுட வெந்நீரும் 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா தனியாக வச்சுக்கணும். அதாவது சிக்குச்சுன்னா போட்டு நம்ம கிளறதுக்காக. உப்புமாவா அப்படின்ட்டு கேட்குறவங்க உப்புமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த உப்புமா தான் வேணும்னு பாருங்கள். வெள்ளை உப்புமா நான் பண்ணுற எல்லா ரவா உப்புமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கு உப்பு போட்டுங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். கட் பண்ணி பெருசாக போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து கூட போட்டுடலாம். சுட 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 வெந்நீர் ஊற்றுங்க. 2 கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். 1/2 கிளாஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தூவி 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 கலரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் சூப்பராக வரும் உப்புமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி ஒரு கையால் கலரணும், ஒரு கையால் போடணும். எங்கேயுமே கட்டி தட்டக்கூடாது. அப்போ தான் வந்து உப்புமா வந்து உங்களுக்கு சாப்பிட முடியும். இல்லை சாப்பிடும் போது கொல கொலன்னு இது பண்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரவையை வந்து வறுத்துங்க. லேசாக வந்து கருகாமல் செவராமல் லேசாக வறுத்துங்க. ரவையை வறுத்தா தான் இன்னும் அழகாக தனித்தனியாக நிற்கும். போட்டு வரவிட்டு இது வந்து கட்டி கொஞ்சம் பெரிய ரவை. அதனால் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் வச்சுருக்கேன். நான் சுடு வெந்நீர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சுடு வெந்நீர் ஊற்றுனீங்களே அது மாதிரி கலரை அப்படி கட்டி ஆகிட்டே வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அந்த வெந்நீர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்லையா, அதையும் ஊற்றிங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டு இந்த கிளறும் போது கொஞ்சம் நீங்கள் நெய் போட்டிங்கனாக்கா அப்படியே ஒரு பிடிக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நெய். அதனால் ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி கிளற நேரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். 2 டீஸ்பூன் நல்லா பரவாயில்ல நல்லா ஊற்றி விடுங்க. நல்லா கிளறிட்டு உங்களுக்கு கொத்தமல்லி கீரை இருந்தால் தூவிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அப்படியே வச்சுருங்க. சூப்பராக அப்படியே கெட்டியமாக கிளறி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து மட்டனில் பண்ணலாம், ப்ரானில் பண்ணலாம். ப்ரானில் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த உப்புமா. ப்ரான் உப்புமா, ப்ரான் சேமியாலாம் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கொஞ்சம் போட்டால் போதும் ப்ரான் அந்த மாதிரி இருக்கும். ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் கமெண்ட் போட்டிங்கனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி அழகாக வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கனாக்கா அழகாக சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் வந்து இதுக்கு வந்து டீ கடை போண்டா தான் பண்ணேன். நீங்கள் உளுந்து வடை, மசால் வடை, வெங்காயம் முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி, ஊறுகாய் வச்சும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் குறிப்பில் சந்திக்கலாம். பாய்.